எல்லாருக்கும் வெல்கம் டு ஷிவானி விளாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரு மாதம் பின்னாடி எடுத்த வீடியோ தான் இது. ஏன்னா வந்து மார்கழி மாதத்தில் எடுத்த வீடியோவும் சேர்த்து ஜனவரி 1 எடுத்தது எல்லாமே சேர்த்து தான் போட்டுட்ருக்கேன். ஏன்னா வந்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் ஷார்ட்ஸ் தான் போட்டுட்டு இருந்தேன், மினி விளாக் தான் போட்டுட்டு இருந்தேன். வந்து விளாக் போடவே இல்லை, வீடியோ போடவே இல்லை. ஏன்னா வந்து ஒன்னொன்னா வேலை இருந்துட்டே இருந்தது. சரி, வீடு கிளீன் பண்ணுறது, அப்புறம் வந்து பூஜைங்களை பண்ணுறது எல்லாம் ரொம்ப ரிஸ்கான. வந்து ஒருத்தியே எல்லா வீட்டில் வேலை பார்க்குறதே சரியாக போச்சு. பொங்கல் வந்துச்சு, அடுத்தது ஜனவரி 1 வந்துச்சு. வந்து அங்கங்கே கோயிலுக்கு போனோம். அதாவது வந்து டைமே இல்லை எனக்கு, வீடியோ போடுறதுக்காக டைமே இல்லை. வந்து பிரம்மமுகூர்த்த பூஜை வீடியோ தான் வந்து ஒரு மாதம் பின்னாடி எடுத்தது தான் இப்போ போட்டுட்ருக்கேன். ஏன்னா வந்து என்ன சொல்கிறதுன்னா, வீட்டில் வேலை, பூஜை வேலைங்களை தொடர்ந்து பூஜை வேலை அது இது. ஃபஸ்ட்டு வந்து மார்கழி மாதத்துக்கு 21 நாள் பூஜை பண்ணதுக்குதே வீடியோ போட முடியல. சரி, இன்னைக்கு போடலாம், நாளைக்கு போடலான்னு சொல்லிட்டு டைம் இப்படியே ஆகிட்டு இருந்தது. வந்து என்ன சொல்கிறதுன்னா வந்து தனியாக இருந்தால் வீட்டில் பசங்களுக்கு காலேஜுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறது, காலேஜ் வேறு ஓப்பன் ஆகிடுச்சி. பசங்களை அமுச்சிட்டு ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு நமக்கு டயர்டாகிடும். நாமளும் படுத்துட்டு நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஏதோ ஒன்று. மாமா வேறு இப்போல்லாம் அதிகமாக வெளியூருக்கு வேறு அதிகமாக போக ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, நான் ஜனவரி 1 இப்படி கோலம் போட்டிருந்தேன். அடுத்தது ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் சாரி கேட்குறேன். ஏன்னா ஜனவரி 1 முடிஞ்சு ஒரு மாதம் ஆகுது, பொங்கலே முடிஞ்சு இப்போ வீடியோ கொடுக்குறேன்னா அதுக்கான எனக்கு டைம் கிடைக்கலன்னு நினச்சிக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு சாரி கேட்டுட்டு போட்டுட்ருக்கேன். எனக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது வீடியோ கொடுக்க முடியலையேன்னு. ஏன்னா வந்து கஷ்டம் எப்படி சொல்கிறது, வீடியோ வந்து நம்ம போடலாம், வந்து பார்த்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம லைக் பண்ணுறது, அதாவது சப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னா போடுறதுக்கு நமக்கும் இஷ்டம் இருக்கும். இப்போ வேறு சரி, வீட்டில் வேலை வச்சுக்கிட்டு இது வேறு பண்ணி போடுறதுன்றது எவ்வளோ ரிஸ்க்கு. ஆனாலும் என்னால் வந்து ஜனவரி 1 முடிஞ்சது, பொங்கல் வந்துச்சு. பொங்கல் வந்து உடனே என்ன பண்ணுறது, வீடு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கிச்சனில் டப்பி அது இது கழுவுறது எல்லாமே இருந்தது. சரி, ஓகே. ஜனவரி 1 நான் இந்த சாரி கட்டியிருந்தேன். ஜனவரி நான் வந்து கோயிலுக்கு போகிறதுக்காக இது கோயிலுக்கு கட்டிட்டு போனேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நான் வேறு ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம். மினி விளாகில் போட்டிருப்பேன் அது எல்லாமே. நான் வந்து இந்த கலரில் சாரீ எப்போவுமே எடுத்ததே கிடையாது. இதோட இந்த சாரீ கலரு 2 என்னமோ இருக்குது. எனக்கு இந்த கலர் சூட் ஆகுதா இல்லையான்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு இந்த கலர் இஷ்டம் இல்லைனாலும் அதில் இருக்கிற பூவுக்காக இந்த சாரீ எடுத்தேன். நல்லா இருக்கா இல்லையான்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதாவது எப்போவுமே லேடிஸுங்களுக்கு சாரீ கட்டிட்டு பூஜை பண்ணுறதுன்றது ரொம்ப நல்ல விசேஷமாக இருக்கும். அதே மாதிரி சந்தோஷமாக இருக்கும். சாரீ கட்டிட்டு பூஜை பண்ணும்போது ரொம்ப குஷியாக இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணேன், 21 நாள் நான் வந்து மார்கழி மாதத்தில் பூஜை பண்ணும்போது கரெக்டாக டெய்லி சாரீ தான் கட்டிட்டு பூஜை பண்ணிட்டேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, போன வருஷம் ஒரு 11வது நாளோ என்னமோ பண்ணி முடித்தேன். இந்த வருஷம் 21 நாள் முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வருஷம் வந்து எத்தனை நாள் பூஜை பண்ணுறேன்றது பார்க்கலாம், பண்ண போகிறேன்றது. ஏன்னா கண்டினியூவாக பண்ணியிருக்கலாம். ஏன்னா பொங்கல் வேறு வந்துச்சு. கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு பூஜை பண்ணிவிட்டு பசங்களுக்கு சாப்பாடு கட்டிட்டு மற்ற வேலை பார்க்க முடியாமல் போயிட்டு இருந்தது. அதனால் இந்த வேலை ஸ்டாப் பண்ணிவிட்டு பொங்கல் வீடு க்ளீன் பண்ணுற வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு விளாகில் போட போகிறேன். அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போது பாருங்கள், பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் வந்து 3 நாளுது வீடியோ போட்டிருக்கேன். மார்கழி மாதத்தில் பூஜை பண்ணது தான் இது. ஏன்னா நம்ம வீடியோ எடுத்து வச்சுட்டு நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் போட்டுட்ருக்கேன். ஏன்னா மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்குது, ஒரு மாதம் கழித்து போடுறோன்ட்டு. ஆனால் இருந்தாலும் சரி, நல்லா இருக்குது, நம்ம எதுக்கு வேஸ்ட் பண்ணோன்றதுக்காக போட்டுட்ருக்கேன். போட்டுட்டோம்னா வீடியோ அது ஒரு ஞாபகார்த்தமாச்சு இருக்கும். சரி, எப்படி நம்ம டிலீட் பண்ணுறதுன்னு
அப்போ கூட கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்னு வந்த உடனே நெறைய வீடியோஸ் எல்லாம் டிலீட் பண்ணிட்டேன். சரி நமக்கு இதுவே போதும் 11 நிமிஷத்துதே 9 நிமிஷம் நெனைக்கிறேன். 9 நிமிஷத்துக்கே போட்டுட்டேன். சரி போதும், இது ஓடுனாலே போதும்டா சாமின்னு நெனச்சுட்டு, நானும் கொஞ்சம் எல்லாம் டிலீட் பண்ணிட்டேன். ரொம்ப வீடியோங்களா எடுத்து 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 வச்சிருந்தேன் நானு. சரி பூஜை வீடியோவே அதிகமா போட வேணான்னு சொல்லிட்டு, பாதி எல்லாம் டிலீட் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து சாரி கட்டிட்டு ஒண்ணு பண்ணும்போது அது ரொம்ப நம்ம சாரி கலெக்ஷன் பார்த்த மாதிரி இருக்கும். பூஜை பண்ண மாதிரி இருக்கும். அந்த நாம கட்டி நாமளே பார்த்து ரசிக்கிறதுன்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கும் வீடியோல பார்க்கும்போது. என்னோட அதாவது ஷார்ட்ஸ் வீடியோ அப்படிதான் நானே போட்டு நானே நெறைய டைம் பார்த்து பார்த்து ரசிப்பேன். அந்த மாதிரி யாருக்கெல்லாம் வந்து இஷ்டம் இருக்குன்றது கமெண்ட்ல சொல்லுங்க. சரி அதுக்கப்புறம் நானும் சனிக்கிழமை பூஜை பண்ணும்போது பிளாக் கலர் சாரி கட்டிட்டேன். இது வந்து கிட்டத்தட்ட 11 வருஷம் மேலே ஆகுது எடுத்து. இந்த சாரி இப்போ வரைக்கும் புதுசா வச்சிருக்கேன். பிளாக்ல இதில வந்து 5 டிசைனோ என்னமோ வந்திருக்கும். 5ஆ 4ஆ இருக்கு. ஆஃப் இருக்கு. அதனால தான் இந்த சாரி எடுத்திருந்தேன். ரொம்ப நம்ம கட்டிட்டு நீட்டா இருக்கும். சூப்பரா இருக்கும். நானும் சரி காலையில பூஜை பண்றதுக்காக அறக்க பறக்க கட்டி பூஜை பண்ணி முடிச்சிடுவேன். பண்ணி முடிச்சுட்டு சனிக்கிழமை ஒரு டைம் இந்த மாதிரி கோலம் ஸ்வஸ்திக்கு வரைஞ்சிட்டு அதுக்கு கொஞ்சம் டிசைன் பண்ணிடுவேன். நான் வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு பூஜைங்க நல்லா திருப்தியா, சந்தோஷமா பண்ணிட்டேன். 21 நாள் பண்ணேன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இப்போ உண்மைய சொல்லணும்னா, இப்போ வந்து பூஜை 21 நாள் பண்ணி பண்ணி போர் அடிச்சு போச்சு. அதனால தான் வீடியோ கொடுக்க முடியல. சரி அதுக்கப்புறம் நானு பொங்கல் வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னதான் நம்ம கபோர்ட்ல துணி மடிச்சு டெய்லி மடிச்சு வச்சாலும் பசங்கெல்லாம் வந்து கழிச்சு வச்சிடுறாங்க. எனக்கு சரி ரொம்ப எங்க வீட்ல மட்டும் தான் இப்படிதானா? இல்ல எல்லார் வீட்லயும் அப்படிதானன்றது எனக்கே டவுட் வந்துரும். அவ்வளோ பெரிய பசங்க கழிச்சு வச்சிருவேன். அவங்களே இல்ல நானும் அப்படிதான் கழிச்சு வச்சிருவேன். சரி வாரத்துல ஒரு நாள் இந்த மாதிரி மடிச்சுக்கிட்டு உட்கார்றது எனக்கு ரொம்ப போர் அடிக்கும். மந்த்லிக்கு ஒரு டைமு மடிச்சிடுவேன். அப்பதான் நமக்கு கொஞ்சம் வந்து நீட்டா வச்சுக்கணும்னு இருந்தாலும், நம்ம தான் இன்னைக்கு மடிச்சு வச்சிருப்போம். நாளைக்கு அதே மாதிரி நாளைக்கு மறுபடியும் கழிச்சிடுவோம். அதனால என்ன பண்ணேன், சரி ஓகே இருந்தா இருக்கட்டும்னு விட்டுடுவேன். ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா நானும் வந்து என்கரேஜ் பண்ணுங்க. எனக்கு கொஞ்சம் லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நான் வந்து இப்போ சென்டர்ல ஏன் சொல்றேன்னா, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. புதுசா பார்க்குறவங்கள லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அப்பதான் நான் எப்படி வீடியோ குடுக்குறேன்றது எல்லாருக்குமே தெரியும். நான் இந்த மாதிரி கால் ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறமும் கால் இப்படி வச்சுக்கிட்டு எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு நான் வந்து வீடியோ கொடுக்குறேன்னா எனக்கு அது கிரேட்டு தான். யார் என்ன நினைக்கிறீங்களோன்றது தெரியாது. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன். நல்லா இருக்கா நல்லா இல்லையான்றது கமெண்ட்லேயே சொல்லுங்கள். எனக்கு என்னோட பசங்க வந்து கொஞ்சம் சப்போர்ட்டிங்காக இருக்காங்க. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க. வீடியோ வந்து நான் போய் எடுத்து கொடுக்குறேன், எடிட் பண்ணி கொடுக்குறேன். வந்து ஒரே ஒரு பூ நல்லா இருந்துச்சு. அந்த பூ நானு ஞாபகார்த்தமா இருக்கட்டும்னு சொல்லிட்டு, எனக்கு புடிச்சவங்க அதாவது என்னோட அக்கா குட் மார்னிங்ல அனுப்பியிருந்தாங்க அது. அது இருக்கட்டும்ன்றதுக்காகவே அது ஃபோட்டோ போட்டிருக்கேன். நல்லா இருக்கு அது பார்க்குறதுக்குன்ட்டு. அப்புறம் வந்து நான் பட்டாணி சீசன்ல எல்லாம் வந்து என்ன பண்ணுவேன், கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோ வாங்கிட்டு வந்து எல்லாம் உரிச்சு வச்சுக்கிட்டேன். 3 கிலோ இப்போ வந்துருச்சு. இன்னும் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். எல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம், பார்த்துக்கலான்ட்டு. நான் வந்து 3D கோலம் போடணுன்றதுக்காக இந்த மாதிரி போட்டேன். புதுசா போட்டிருந்தேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் களி செஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நான் இதுதான் சொல்றேன். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுன்றது கமெண்ட்ல சொன்னீங்கன்னா, நான் இன்னும் ட்ரை பண்றேன். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.